கேஒய்சி, அதாவது நோ யுவர் கஸ்டமர். இது பேங்கர்ஸ்க்கு மட்டும் இல்ல, கஸ்டமர்ஸே ஒரு பரிச்சயமான ஒரு டேர்ம் தான். இந்த நோ யுவர் கஸ்டமர் அதுல, அதாவது கஸ்டமரை தெரிந்து கொள்வோம். இதுல என்னென்ன மாரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பேங்க்கு நேம், அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, சேலரி என்ன, ஆனுவல் சேலரி என்ன, இந்த மாரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதே ஒரு கம்பெனியா இருந்தா, அதாவது லீகல் பெர்சனா இருந்தா, அது ஒரு என்ன பார்ட்னர்ஷிப் ஃபர்மா, சோல் ப்ரொப்ரைட்டரா, இல்லாட்டி கம்பெனியா, கம்பெனினா பிரைவேட்டா, பப்ளிக்கா, இது மாரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆனுவல் டர்ன் ஓவர் என்ன, ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன, அல்டிமேட் பெனிஃபிஷியல் ஓனர், இந்த கம்பெனிக்கான அல்டிமேட் பெனிஃபிஷியல் ஓனர் யாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்றது எதுக்காக? அப்படிதான் அந்த கொஸ்டின் இது. ஒய் கேஒய்சி. பொதுவா நம்ம சொல்லலாம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணா எப்பயாவது கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணணும்னா நிச்சயமா கான்டாக்ட் பண்ணலாம். இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஃபோன் நம்பரு, அவங்களோட அட்ரஸ் இருக்கு, நேரே கூட போய் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் கேஒய்சி அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம். ரெண்டாவது, இந்த கேஒய்சியில் உள்ள இன்ஃபர்மேஷன் அதை வச்சு ஒரு ப்ரொஃபைலே கிரியேட் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு. இந்த ப்ரொஃபைல், இந்த கஸ்டமரோட ப்ரொஃபைலை வச்சு அந்த கஸ்டமருக்கு எந்தெந்த விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேங்க் முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லலாம். சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்னா அவருக்கு ஒரு கன்சியூமர் லோன், அதாவது ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், இந்த மாதிரி லோன்லாம் ஆஃபர் பண்ணலாம். அதே ஒரு கம்பெனினா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா அதுக்கு தகுந்த மாதிரி லோனு. அதே ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்னா அக்ரிகல்ச்சர் லோனு. இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணலாம். கரெக்டா அவங்களுக்கு தெரிஞ்சு டெய்லர் மேட் அவங்களுக்கான ஒரு லோனை ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ப்ரொஃபைல், அந்த கேஒய்சி இன்ஃபர்மேஷன் இருந்தா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் போக முக்கியமான ஒரு ரீசன், கேஒய்சி கலெக்ட் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, டு பிரிவென்ட் த பேங்க்ஸ் பீயிங் யூஸ்ட் டு கமிட் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் பை கிரிமினல்ஸ். அப்ப இந்த ஃபினான்ஷியல் கிரைம்ஸ்னா என்ன அப்படின்னா, இது மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ். இந்த ஆன்லைன் ஃப்ராட்லாம் இருக்கு, இன்டர்நெட் பேங்கிங் ஃப்ராடு, அதுமாதிரி கிரெடிட் கார்டு ஃப்ராட் இருக்கு, லோன் ஃப்ராடு, இந்த மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து, ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இந்த லோன் வாங்குறது, இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ண, அந்த கஸ்டமரை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல்ன்றதான் மெயின் ரீசன், ஒரு கேவிஎஸ்க்கான மெயின் ரீசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2 இம்பார்ட்டன்ட் கிரைம்ஸ், மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங், இதை ப்ரிவென்ட் பண்ண என்னென்ன பண்ணும் ஒரு கண்ட்ரி. முதல்ல மணி லாண்டரிங் என்ன, டெரரிஸ்ட் ஃபினான்சிங் தான் என்ன, அதுல இந்தியாவில் உள்ள லா என்ன, சட்டங்கள், இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கான சட்டங்கள், இந்த கேஸ் ஆஃப் மணி லாண்டரிங் இருந்தால் அதை ப்ராசிக்யூட் பண்றதுக்கான சட்டங்கள், அதுக்கு அதே மாதிரி உள்ள வேரியஸ் அத்தாரிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க் என்ன, இதெல்லாம் பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன ஆர்கனைசேஷன் இருக்கு, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங், இது ரெண்டும் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். மணி லாண்டரிங், இதுல லாண்டரிங் என்ற வேர்டு எடுத்துக்கலாம், அதுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது லாண்ட்ரி. இந்த லாண்ட்ரியோட மெயின் பர்பஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். லாண்ட்ரி என்ன பண்ணுது? கிளீன் டர்ட்டி கிளாத்ஸ், அதாவது அழுக்கு துணியை செலவு செஞ்சு கொடுக்குது. மணி லாண்டரிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் டர்ட்டி மணி. இப்போ இந்த டர்ட்டி மணினா என்ன? இந்த சால்ட் நோட்லாம் நம்மகிட்ட இருக்குமே, அதான் இல்ல, அது கிடையாது. இந்த டர்ட்டி மணினா என்னன்னா, மணி டிரைவ் ஃப்ரம் கிரைம்ஸ். சில குற்றங்கள்லாம் செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் வந்து டர்ட்டி மணி. சரி, இந்த கிரைம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2010 இதுல ஷெட்யூல்ல 146 கிரைம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன? பிரைபரி, கரப்ஷன், கிட்னாப்பிங் ஃபார் ரேன்சம், கில்லிங் ஃபார் ரேன்சம், ட்ரக் டிராஃபிக்கிங், அப்புறம் ஸ்மக்லிங், இந்த மாதிரி 146 குற்றங்கள். இது வந்து 30 சட்டங்கள்ல அடங்குது. ஒன்று வந்து இந்தியன் பீனல் கோட், இதுதான் நம்ம வந்து பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்றாங்க. இப்போ அது தவிர நார்காட்டிக்ஸ் ஆக்ட், அப்புறமா வந்து பிரைபரி, ப்ரிவென்ஷன் ஆஃப் பிரைபரி ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி பல சட்டங்கள் இதுக்குள்ள வருது. ஸோ இந்த குற்றங்களை செஞ்சு அதனால பணம் வந்துச்சுன்னா இதெல்லாம் தான் மணி லாண்டரிங்கோட பெர்வியூல வரும். இப்ப ஒருத்தர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டார் அப்படின்னும் போது அந்த குற்றம் வந்து இந்தியன் பீனல் கோடுக்களை தான் வந்து டீல் பண்ணுவாங்க, அது மணி லாண்டரிங்லாம் வராது. சப்போஸ்
ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஒருத்தரை கொலை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பணம் வந்து இந்த மணி லாண்டரிங் டெஃபினேஷனுக்குள்ள வரும். ஏன்னா மணி லாண்டரிங் நம்ம மணி லாண்டரிங் நம்ம டிஃபைன் பண்ணுனா 2 ப்ரீரிக்விசிட், 2 விஷயம் வேணும். ஒன்னு, ஒரு கிரைம்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த 146ல ஒரு கிரைம், அதான் ப்ரிடிகேட் கிரைம் சொல்லுவாங்க. அதுல பணமும், அது ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க அந்த ஆக்ட்ல. ப்ராப்பர்ட்டி அது பணமாவும் இருக்கலாம், சொத்தாவும் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி அதுல இருந்து டெரைவ் பண்ணியிருக்கணும். இது வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் சொல்லுவாங்க. இது 2 இருந்தா அந்த மணி வந்து லாண்டர்ட் மணி என்ற டெஃபினிஷனுக்குள்ள வரும். இப்ப இந்த 30 சட்டங்கள் சொன்னேன். இதுல இந்தியன் இன்கம் டாக்ஸ் கிடையாது. அதாவது ஒருத்தர் டாக்ஸ் இவேஷன், வரி கட்டாம ஏய்ப்பு செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்தியன் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழே தான் ப்ரோசிக்யூட் பண்ணுவாங்க. அது மணி லாண்டரிங் கீழே வராது. மெயின் பர்பஸ் மேபி ஒருத்தர் வந்து இந்த மணி லாண்டரிங் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ், இந்த லாண்டரர்ஸ் சொல்லுவோம், மணி லாண்டரர்ஸ், உங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து டு கிளீன் த டர்ட்டி மணி. அவங்க மணியை வந்து ட்ரக்ல அது இதுல இருந்து கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க வந்து கிளீன் பண்ணும். அதுக்கு வாஷிங் மிஷினா யூஸ் பண்றது பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். அப்ப இது கிளீன் பண்றதா அவங்க மெயின் அப்ஜெக்டிவ். பேங்க்குள்ள போயிட்டாலே டாக்ஸ் கட்டணும். ஸோ டாக்ஸ் வந்து கட்டணும்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மணியை கிளீன் பண்றது தான் அவங்க மெயின் அப்ஜெக்டிவ். அப்ப ஒருத்தர் டாக்ஸ் இவேஷன் லீகல் சோர்ஸ்ல இருந்து லீகல் சோர்ஸ்ல இருந்து தான் இன்கம், ஆனா டாக்ஸ் கட்டலன்றது அது ஒரு தனி குற்றம். அது தனியா டீல் பண்ணுவாங்க, அது இதுக்குள்ள வராது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா கருப்பு பணமும் மணி லாண்டர்ட் மணி கிடையாது. எல்லா கருப்பு பணம் லாண்டர்ட் மணி கிடையாது. எந்த கருப்பு பணம் லாண்டர்ட் மணி? ஒன்லி தி பிளாக் மணி டிரைவ் ஃப்ரம் கிரைம்ஸ். இந்த 146 கிரைம் பண்ணி மணி வந்துருச்சுன்னா அந்த பிளாக் மணி, அந்த பிளாக் மணி தான் வந்து இந்த லாண்டர்ட் மணியா வரும் இந்த டெஃபினிஷன் பிரகாரம். இதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப டெரரிஸ்ட் பினான்சிங்னா என்ன? ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட், ஒரு டெரரிஸ்ட் அவருக்கு யாராவது ஒருத்தர் பணம், அவங்கள வந்து டெரரிஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்க. அது எவ்வளவு பணமா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன தொகையா இருக்கலாம், பெரிய தொகையா இருக்கலாம். அதை கொடுத்து அந்த டெரரிஸ்ட்டை ஃபினான்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த டெரரிஸ்ட் ஃபினான்சிங் செஞ்சதா அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. இப்ப இந்த டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அண்ட் மணி லாண்டரிங், இதுக்கு 2 மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு. மணி லாண்டரிங் அதுல எப்போதுமே வந்து கோடிக்கணக்கான பணம் இன்வால்வ் ஆகும், பெரிய தொகையா இருக்கும். ஆனா டெரரிஸ்ட் ஃபினான்ஸை பொறுத்தவரையில சின்ன சின்ன தொகையா கூட இருக்கலாம் அந்த வயலேஷன். ஒருத்தர் வந்து சின்ன பணத்தை, ஒரு சின்ன தொகை, ஒரு 500 ரூபாய் ஒரு டெரரிஸ்ட் அனுப்பியிருந்தா கூட அது ஒரு குற்றம். ஆனா மணி லாண்டரிங் மோஸ்ட்லி பெரிய தொகையா இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ். இன்னொன்னு என்னன்னா, சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்ப மணி லாண்டரிங்ல எல்லாமே இல்லீகல் சோர்ஸ் தான். அந்த 146 கிரைம், அது மூலமா வரக்கூடிய பணம் அப்ப இல்லீகல் சோர்ஸ். அதே சமயத்துல டெரரிஸ்ட் பினான்சிங் வந்து லீகல் சோர்ஸா இருக்கலாம். ஒருத்தர் நல்ல வேலையில இருந்து சம்பாதிக்கலாம், அந்த சம்பாத்தியத்தை தூக்கி டெரரிஸ்ட் கொடுக்கலாம். ஒருத்தர் லீகல் பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்ல இருந்து கொடுக்கலாம். ஸோ அதெல்லாமே டெரரிஸ்ட் பினான்சிங் ஆகும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் மணி லாண்டரிங்க்கும் டெரரிஸ்ட் பினான்சிங்க்கும். இந்த மணி லாண்டரிங் வந்து 3 கட்டமா நடக்கும். 3 stages of money laundering. Placement. இதுதான் வந்து most challenging for banks and financial institutions as well as the money launderers. இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல பணத்தை பேங்கிங் சிஸ்டம் உள்ள எடுத்துட்டு வர்றது. பேங்கிங் சிஸ்டம்னா இட் கேன் பி a non-bank or a non-financial sector. இதுக்குள்ள இந்த பணத்தை கொண்டு வர்றது தான் வந்து பிளேஸ்மெண்ட். எடுத்துட்டு வந்து போடுவாங்க. யாரு? மணி லாண்டரர்ஸ். கோடி கணக்குல, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. எது மூலமா? இந்த கிரைம்ஸ் மூலமா. இப்ப இந்த பணத்தை வந்து கிளீன் பண்ணும். இதுக்கு இந்த பினான்சியல் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் பிளேஸ்மெண்ட். இந்த ஒண்ணு நம்ம ஒரு பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மணி கிரைம்ஸ்ல வரக்கூடிய மணி மோஸ்ட்லி கேஷா தான் வாங்குவாங்க. சின்ன சின்ன பிரைபரி கூட நம்ம பார்த்துருக்கோம், கேஷா தான் வாங்குவாங்க. ஏன்? அப்பதான் ஆடிட் ட்ரையல் இருக்காது. அதாவது யாரு கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஒரு கேஷா வாங்கிட்டா. அதே பேங்க் மூலமாவோ, பேங்க் மூலமா இல்லாட்டி செக், டிராஃப்ட் இப்படி எல்லாம் வாங்கினா கண்டுபிடிச்சிடலாம் யார் கொடுத்தா, எப்போ கொடுத்தான்ட்டு. ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் கேஷ். அதே ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்கோ மற்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ உள்ள போட்டு கிளீன் பண்ணும். இதுதான் பிளேஸ்மெண்ட். இந்த இதுல வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்பிளிட் பண்ணி, சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணி பல பேர்கிட்ட கொடுத்து டெபாசிட் பண்றது, இல்லாட்டி ஒரு ஃபாண்ட் பிசினஸ், அதாவது ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, கம்பெனியே இல்லாம கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு அது மூலமா அந்த கேஷ் எடுத்துட்டு போய் போடுறது. இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்கு. இதுதான் பிளேஸ்மெண்ட். செகண்ட் ஸ்டேஜ் வந்து லேயரிங் சொல்லுவாங்க.
பணத்தை இப்போ உள்ள சிஸ்டத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. பணத்தை பேங்கிங் சிஸ்டம் இல்லாட்டி ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப அங்கேயே வச்சா ஏதாவது ஸ்க்ரூட்டினி வரும், கண்டுபிடிப்பாங்க. அதனால இத பல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பல இடத்துக்கு பலர்ட்ட பல கண்ட்ரீஸ்க்கே போகும் இந்த பணம். சின்ன சின்னதா ஸ்ப்ளிட் பண்ணி பல இடத்துல ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. எங்க இருந்து வந்து சோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக இத பல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் லேயரிங்னு சொல்லுவாங்க. இந்த லேயரிங் ஸ்டேஜ் மெயின் பர்பஸ் என்னன்னா, ஒண்ணு மணி லாண்டரிங்ல வந்து இந்த சோர்ஸை ஹிட் பண்றது. அது ஒரு மணி லாண்டரிங் டெஃபினிஷன்ல சொல்லுவாங்க. ஹைடிங் த சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது ஒரு ரீசன். அதை தான் இவங்க பண்றாங்க. எங்க இருந்து வந்து பணம் வந்ததுன்னு தெரியாத மாதிரி இதை வந்து லேயரிங் பண்ணிடுவாங்க. லேயர்ஸ்ல வந்து இதை போட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பணத்தை எல்லாம் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. மேபி அந்த சேம் கண்ட்ரிக்கே உள்ள வரலாம். இதுதான் இன்டகிரேஷன் பேர். இந்த இன்டகிரேஷன் ஃபேஸ்ல எல்லா பணமும் திருப்பியும் ஒரு இடத்துக்கு வந்துடும். அங்கிருந்து அதை இப்ப லீகல் மணி மாதிரி தெரியும். அப்ப இந்த பணத்தை யூஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி லக்ஸரி குட் ஏதாவது ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி அது இதுன்னு வாங்கலாம். இல்லாட்டி ஒரு லக்ஸரி கார் வாங்கலாம், லக்ஸரி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம். இந்த மாதிரிலாம் பண்றதுதான் இன்டகிரேஷன் ஃபேஸ். இதுதான் 3 ஃபேஸ்: பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். என்னோட இந்த பிபிபி இபுக்ல 55 யூனிட்டையும் கவர் பண்ணக்கூடிய 1000க்கு மேல எம்சிக்யூஸும் 200க்கு மேல கேஸ் ஸ்டடிஸும் இருக்கு. இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போறதுனால இந்த இபுக்ல ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும். இந்த வீடியோல உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுறது யாருன்னு பார்த்தா இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல்ஸ். இதுல ஒரு சர்வதேச கும்பலே இருக்கும். இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ், இன்டர்நேஷனல் கில்லர்ஸ், இன்டர்நேஷனல் கிட்னாப்பர்ஸ் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி ஒரு பெரிய குரூப்பா இருந்தா அதை பண்ணுவாங்க. அப்ப இந்த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் ஒரு தேசத்தோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை. இது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் விச் ரிக்வயர்ஸ் இன்டர்நேஷனல் சொல்யூஷன். 1989 இதுல G7 கண்ட்ரிஸ் அவங்கெல்லாம் ஒன்று கூடி பாரிஸ், பிரான்ஸ்ல மீட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், FATF சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி. 37 நாடுகள் அதோட மெம்பர்ஸ். இந்தியாவும் ஒரு மெம்பர். இந்த FATF வந்து என்ன பண்ணுச்சு? இட் ஹஸ் செட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் golden standards to fight against money laundering and terrorist financing. இந்த golden standards or international best practice FATF வந்து 40 recommendations இஷ்யூ பண்ணாங்க. இது பேர் FATF 40 recommendations பேரு. இதுல 5 இம்பார்ட்டன்ட் அம்சங்கள் உண்டு. அதுல முதல்ல என்னன்னா, FATF என்ன சொல்லிச்சுன்னா, எல்லா கண்ட்ரீஸுமே ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணி இந்த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் என்ற ப்ராப்ளத்தை அணுகணும். ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ப்ராப்பர் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். லானா அந்த சட்டம் வந்து இந்த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் ரெண்டையும் வந்து கிரிமினலைஸ் பண்ணணும். ஒரு கிரிமினல் குற்றமா அதை நடத்தணும். ரெண்டாவது. மூணாவது என்ன அம்சம்னா, ரெகுலேட்டர்ஸ், இப்போ ஆர்பிஐ, செபி இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு நெசசரி பவர்ஸ் கொடுக்கணும் டு ப்ரிவென்ட் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் ஆக்ஷன். நாலாவது முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து டொமஸ்டிக் கோஆபரேஷன், உள்ளுக்குள்ள வேரியஸ் ஏஜென்சியும் கோஆபரேட் பண்ணும். இன்னொன்று இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். ஏன்னா நான் சொன்னது மணி லாண்டரிங் இட் டிரான்சென்ட் பார்டர்ஸ். வேற கண்ட்ரி, பல கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்கனால மற்ற கண்ட்ரிஸோடையும் ஒவ்வொரு கண்ட்ரி கோஆபரேட் பண்ணும். அஞ்சாவது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அடாப்ட் பண்ணணும். இதுதான் 5 இம்பார்ட்டன்ட் அம்சங்கள். இந்த 40 ரெக்கமெண்டேஷன்ஸை கிட்டத்தட்ட 200 நாடுகள் நாங்க வந்து அக்செப்ட் பண்றோம், நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு ஒத்துக்கிட்டாங்க. FATF வந்து 37 மெம்பர்ஸ் தான். ஆனா 200 நாடுகள் ஏன் தானா முன் வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொன்னா என்ன ரீசன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஆர் நான் கம்ப்ளையன்ட் வித் ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் ஆன்டி டெரரிசம் ஃபினான்சிங் ப்ரொவிஷன்ஸ். இதனால இந்த கண்ட்ரிக்குள்ள எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அதனால பிசினஸ் சஃபர் ஆகும், அந்த கண்ட்ரியே சஃபர் ஆகும். அதனால தான் வந்து 200 கண்ட்ரிகள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில இந்த மணி லாண்டரிங் என்ற அஃபென்ஸை ப்ரோசிக்யூட் பண்ணக்கூடிய
டீல் பண்ணக்கூடிய சட்டம் எதுனா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2010. இது ஒரு எக்ஸாஸ்டிவ் லா. இந்த லால பனிஷ்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க் டு ஃபைட் அகைன்ஸ்ட் மணி லாண்டரிங் அதை பத்தியும் சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள பவர்ஸை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த சட்டத்தில் இருக்கு. இந்த செக்ஷன் 4 தான் பனிஷ்மெண்ட்டை பத்தி சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு மணி லாண்டரர், அந்த கிரிமினல் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்னா, த பனிஷ்மெண்ட் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, மணி லாண்டரிங் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ரேஞ்சிங் ஃப்ரம் 3 years to 7 years பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி. 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரல ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட். அதே ட்ரக் டிராஃபிக்கிங், நார்கோட்டிக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா 3 years to 10 years தான் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட். இதுதான் அந்த பனிஷ்மெண்ட்டை பத்தி சொல்லியிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில இந்த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் இந்த 2 மேஜர் கிரைமை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. அடுத்தது கிரைம் நடந்து போயிடுச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கக்கூடியது. இதுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தோம். அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2010. அதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது நிறுவன கட்டமைப்பு என்னன்னு பார்க்கும்போது 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஒன்று முதல்ல வந்து FIU இந்தியான்னு சொல்லுவோம், ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, டேட்டா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் சம்பந்தமானது எல்லாம் ஆல் ஓவர் இந்தியால இருந்து ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ் பேரு, பேங்க்ஸ், நான் ஃபினான்ஷியல் என்டிட்டிஸ் எல்லாம் இந்த டேட்டாவை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அதை கிளாசிஃபை பண்ணி அதை டிசெமினேட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ்க்கு. எப்பப்ப இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுதோ அது கொடுக்க வேண்டிய வேலை தான் இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவோட மெயின் ஃபங்க்ஷன். 4 இம்பார்ட்டன்ட் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க இந்த ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ்ல இருந்து. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், செகண்ட் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், தேர்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட், ஃபோர்த்து கவுண்டர்ஃபீட் கரன்சி ரிப்போர்ட். இதுக்கெல்லாம் மேல முக்கியமானது சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். இது வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் என்டிட்டியும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு சப்மிட் பண்ணும். எப்ப? whenever there is a suspicion, whenever there is a suspicion, ஒரு சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து FIU இந்தியாவுக்கு வந்து இவங்க சப்மிட் பண்ணும். இது முக்கியமான இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இதுதான் வந்து ரிசீவ் பண்ணி இதை அனலைஸ் பண்ணி தேவையானப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ்ட அவங்ககிட்ட வந்து பாஸ் ஆன் பண்ண வேண்டிய மெயின் வேலை தான் FIU இந்தியாவோட மெயின் வேலை. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்க்கணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்லேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இவங்க தான் வந்து ஒரு மணி லாண்டரிங் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியும் அவங்க தான் இந்த ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. வைட் ரேஞ்சிங் பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க இந்த அசட்ஸ் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணலாம். இது மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் சம்பந்தமான அசட்னா ஃப்ரீஸ் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வைட் ரேஞ்சிங் பவர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. தேர்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா ஸ்பெஷல் கோர்ட். இந்த மணி லாண்டரிங் அஃபென்ஸை இதை வந்து அட்ஜுடிகேட் பண்ற கோர்ட் என்னன்னா ஸ்பெஷல் கோர்ட். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். இது நார்மல் கோர்ட்டுக்கு இந்த மாதிரி கேஸ் போகாது. ஸ்பெஷல் கோர்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ். இதுல யார் யார் வருவாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரெகுலேட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்டர், மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஸ், செபி, அப்புறமா IRDI உங்க இன்சூரன்ஸ் செக்டர் ரெகுலேட்டர், அப்புறமா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டர் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. இதை தவிர டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அவங்க ஒரு ரெகுலேட்டர். இதை தவிர வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களே ரெகுலேட்டரா இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இந்த 4வது இன்ஸ்டிடியூஷன், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெகுலேட்டர்ஸ். இவங்க வந்து என்ன பண்றாங்க? ரெகுலேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த அவங்க கீழே வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, என்டிட்டிஸ்க்குலாம் ரெகுலேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. அது தவிர நேர போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒழுங்கா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுபடி என்னன்னா AML KYC டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் வந்து ஆன்சைட், ஆஃப் சைட் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேங்க்ஸ், நான் பேங்க்ஸ், அதாவது ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அது மற்ற இன்ஸ்டிடியூஷன் எதெல்லாம் அது கீழே சூப்பர்வைசரி பெர்வியில் வருதோ அவங்ககிட்ட எல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க். இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பத்தி பார்க்கும்போது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தெம்செல்வ்ஸ். பேங்க்ஸ், நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றணும் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங். ஏன்? இந்த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் இதுக்கான துவக்க புள்ளியே இங்கே தான் இருக்கும்.
ஒரு பிளேஸ்மெண்ட் ஸ்டேஜை பத்தி பேசணும். அந்த ஃபண்ட்ஸை பிளேஸ் பண்றது இதெல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்க்ஸ் இங்கே தான் வந்து இந்த ஃபண்ட்ஸை பிளேஸ் பண்றாங்க. அதனால அவங்க தான் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இதனால தான் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அதாவது ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ் சொல்லுவாங்க ஒரு டெசிக்னேட்டட் டைரக்டர், அதாவது அட் போர்ட் ஆஃப் டைரக்டர் லெவல் ஒரு டெசிக்னேட்டட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். இவங்க தான் ஓவரால் இன்சார்ஜ் ஆஃப் தி AML அண்ட் CFT framework ஆஃப் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன். பாலிசி இது பண்றது, ப்ரொசீஜர்ஸ் பிளஸ் ஓவரால் இன்சார்ஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் வந்து ஒரு டெசிக்னேட்டட் டைரக்டர். அடுத்தது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே ஒரு பிரின்சிபல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணும். இந்த பிரின்சிபல் ஆஃபீஸர் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த 4 மந்த்லி ரிப்போர்ட் சொன்னேன், அதை சப்மிஷன் டு FIU. அதை தவிர டிரான்சாக்ஷன் ஃபுல்லா மானிட்டர் பண்ணும். அவங்க கஸ்டமர் வந்து டிரான்சாக்ட் பண்ற எல்லா டிரான்சாக்ஷனையும் மானிட்டர் பண்ணி எது எதுல சஸ்பிஷன் இருக்கோ irrespective ஆஃப் த அமௌண்ட் அதை வந்து FIU ட்ட சப்மிட் பண்ணும். இதுதான் மெயின் வேலை. வித்தின் 7 days ஆஃப் த சஸ்பிஷன் அவங்க வந்து இந்த FIU ட்ட சப்மிட் பண்ணும். இதுதான் மெயின் வேலை. இதுதான் 5 இந்த இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம என்ன பார்த்தோம்? FIU இந்தியா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஸ்பெஷல் கோர்ட்ஸ், தி ரெகுலேட்டர்ஸ் அண்ட் தி ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ். இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் த ஃபைட் அகைன்ஸ்ட் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் இன் இந்தியா. இந்த வீடியோல நம்ம YKYC, அதாவது ஒரு பேங்க் வந்து KYC டீடைல்ஸ் எதுக்கு கலெக்ட் பண்ணுது, மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் இதுக்கான டெஃபினிஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மணி லாண்டரிங்ல உள்ள 3 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் FATF, அந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதோட மெம்பர்ஸ், அதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அது தவிர இந்தியாவில் உள்ள லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் த ஃபைட் அகைன்ஸ்ட் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்றத பார்த்தோம். அது தவிர இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க், என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு டு ஃபைட் அகைன்ஸ்ட் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங், இதையும் பார்த்தோம். மீன்வைல் இந்த என்னோட புக்கை நீங்க இதுவரை பர்ச்சேஸ் பண்ணலன்னா இந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் KYC இதுதான் பார்க்க போறோம். Till then, it's goodbye from me.